சூரியன் டிஜிட்டல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். நான் ஆர்ஜே தீபக் அண்ட் என்னோட மிஸ்டர் பிளேட் சங்கர் அவர்களும் இருக்காங்க. 2026 யாருக்கு யோகம்? ஓகே, கேப்ஷன் கீழே இப்படி போட்டுரும். அண்ட் எல்லாருக்குமே எல்லா ஜீவராசிக்கும் இருக்கிற ஒரே கேள்வி என்னன்னா, அவங்க ராசி எப்படி இருக்குது, எப்படி போகுது அப்படிங்கிற கேள்வி தான் எல்லாருக்குமே இருக்கு. எல்லாமே நல்ல ராசி தான், கொஞ்சமா யோசி, அவ்வளவுதான் விஷயம். அதாவது நம்ம ரெண்டு பேருமே இதை பத்தி பேச போறது கிடையாது. இதை பத்தி பயங்கர எக்ஸ்பர்ட்ஸ், ஆளுமைகள் தான் நம்ம பேச கூப்பிட்டுருக்கிறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் திரு முனீஸ்வர சாஸ்திரிகள் அவர்கள் அண்ட் சொல்லழகர் சுகுமார் அவர்கள், ஆதித்ய குருஜி அவர்கள் அண்ட் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள். சார், நீங்கள்லாம் இந்த ராசி பலன், இந்த ஜாதக பலன், நட்சத்திர பலன் எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய ஆளுமைகளாக இருக்கீங்க. நாங்கள் ரெண்டு பேரும் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இதில் விஷயம். முதல்ல மேஷத்துலேருந்து ஆரம்பிப்போம். சார், மேஷத்துலேருந்து சொல்லுங்கள். மேஷராசிக்காரர்களுக்கு ரொம்ப பெரிய நல்ல மாற்றம் இந்த தடவை கண்டிப்பாக உண்டு. அதுவும் யூத் எல்லாருக்குமே பெரிய அளவில். ஏன்னா இந்த இந்த இடத்துல அவருடைய யோகாதிபதியான குரு பகவான் உச்சமாகிறார். இப்போ வெளிநாடு போகணும், வெளிமாநிலம் போகணும், தூர இடங்களில் போய் படிக்கணும், வேலை செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த மேஷராசிக்காரங்க எல்லாருக்குமே, யூத்ஸு ஒரு 20லேருந்து ஒரு 30 வயசில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே பேரண்ட்ஸ் நல்லா அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறது, ஆஃபீஸில் பாருங்கள் என்ன வெளிநாட்டுக்கு அனுப்ப மாட்டேன்றாங்க, இந்த மாதிரியாக இருந்தவங்க எல்லாத்துக்குமே ஜூன் மாதத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்த விட்டு ஒரு நல்ல மாற்றம், பணப்பொழிவு, நல்ல வருமானம் எல்லாமே இருக்கக்கூடிய அற்புதமான மாற்றம் வருது அமைப்பு 2026ஆம் ஆண்டு மேஷராசிக்காரங்க எல்லாருமே இருக்குது. என் ஃப்ரெண்டு மேஷம்தான். நல்ல வேலை இங்கேருந்து கிளம்பிட்டாங்கன்னா நான் நிம்மதியாக இருப்பேன். இப்போ யார் அந்த ஃப்ரெண்டுன்னு கேட்டால் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. சொல்ல மாட்டேன், அவர்கிட்ட கேட்டுருவோம். எந்த ராசி சொன்னீங்கனாலும் அதுக்கு ஒரு சொந்தக்காரர் வச்சிருப்பார். சரி, மேஷம் மேஷம் ராசிங்கிறது மோசம் போகாத ராசி, யாரையும் மோசடி பண்ணாத ராசி. ஏன்னா காலப்புருஷ தத்துவத்துக்கு 1வது ராசி, எப்பவுமே நம்பர் 1ஆவே வாழணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா சூரியன் உச்சமாகறாருங்க. ஆனால் குரு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால சகோதரத்துவமாக போவாங்க. எனிமின்றதை அவங்களுக்கு யாருமே எனிமையாக பார்க்க தோணாது, எல்லாமே நண்பர்களாக பார்க்க தோணும். ஆனால் நண்பர்களாக பார்த்து நல்லவனாக வாழு, ரொம்ப நல்லவனாக வாழாதுன்னு கற்றுக் கொடுத்துருவாங்க இவங்க பழகிறவங்க. அப்போ மேசராசி பொறுத்தவரை பார்த்திங்களா, அந்த ராசிக்கு இந்த வருடம் 2026ன்றது ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். மகிழ்ச்சியான காலம் மேஷராசிக்கு. அதாவது 4க்குடையவன் உச்சமாக இருக்கான். மேஷராசிக்கு 4க்குடையவன் உச்சமாக இருக்கான். அது எப்படின்னு கேட்டேன்னா, இவ்வளவு நாள் ஒரு தயக்கம் இருந்தது. மாதம் கிரகங்கள்லாம் மாறுறது இல்லையா? சூரியன் 11க்கு வரும்போது பாருங்க, அந்த டியூரேஷன், அந்த பீரியடு எடுத்து பார்த்தேன்னா நீங்கள் அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் மேஷராசிக்கு சூரியன் 11ஆம் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய வெற்றி வாய்ப்புகள், அவங்க எடுத்த காரியங்களெல்லாம் எப்படி வெற்றி இருக்குங்கிறத நீங்கள் சொல்லுங்க. அருமையான காலம். மேசராசியை பொறுத்தளவுக்கு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அப்படி பிரிஞ்சு இருந்தால் கூட 4 பேர்த்துக்கு தெரிஞ்சு வாழ்கிற மாதிரி, மதிப்பு மரியாதையோடு வாழ்கிற மாதிரி மிகப்பெரிய மகத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருந்துகிட்டு இருக்கும். பாச நேசங்களில் கடந்த காலங்களில் மோசம் போன நீங்கள் அதே பாச நேசங்களில் மிகப்பெரிய ஆளுமை இருக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும். தன்னுடைய குடும்பம், தன்னுடைய குழந்தைகள் அப்படிங்கிற அந்த கட்டுமான சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிக மிக கட்டுப்பாட்டோடு குடும்பத்தை கட்டி காக்கக்கூடிய மிகப்பெரிய தன்மையை, அதாவது தன்னுடைய கல்வி காலத்தில் கற்றுக்காத ஒரு சில விஷயங்களை வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கற்றுக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஆண்டாக 2026 அமையும். சார், ஆனா தீபக் ரைமிங்கா பேச வேண்டிய விஷயங்கள்லாம் நீங்க பேசிடுறீங்க. ஆமா, தீபக் யோசிக்கிறான், இதெல்லாம் நம்ம பேசலாம்னு வச்சிருந்தோமே அப்படின்ட்டு. சரி, அடுத்தது நம்ம ரிஷபராசிக்கு வந்துருவோம். ரிஷபத்துல தெரிஞ்சவங்க யாராவது இருக்கிறாங்களா? எனக்கு யாரும் தெரியாது. எனக்கு ரிஷபத்துல கண்ணன் இருக்காருங்க, கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ணன், இது கூட தெரியாது சார். இவர்தான் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஆன்மீக சொற்பொழிவாளர், ஒரு தூய ஆன்மீகவாதி, பெரிய அளவில் இருக்கக்கூடியவர், எப்ப பார்த்தாலும் நாராயணா நாராயணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவர் ரிஷபராசியில் பிறந்தவர். ரோஹிணியா? அதான் வருஷ ஆரம்பத்திலேயே சந்திரன் உச்சமா இருக்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப உன்னதமான மனோதிடமுக்க அம்மா மேல ரொம்ப பாசம். ரிஷபராசிக்காரர்களை பத்தி பொதுவாக என்ன சொன்னோம்னா, நான் நிறைய நிஜமாவே நீங்க ஒரு ரிஷபராசிக்கார ஃப்ரெண்ட்ட போயிட்டு உங்க அம்மா எப்படி இருக்கிறாங்கன்னு கேளுங்க, அம்மா நினைச்சாலே அப்படியே கண்ணில் அப்படியே கலங்கி அப்படியே அம்மா பாசத்திற்கு உதாரணமா சொல்லக்கூடியவங்கன்னா ரிஷபராசிக்காரர். தாய் பாசத்துல தன்னையே பெரிய, ஆமா, எங்க அம்மா மாதிரி என்னை எப்படிலாம் எங்க அம்மா வளர்த்தாங்க தெரியுமான்னு சொல்லக்கூடியவங்க ரிஷபராசிக்காரங்க. ஏன்னா அதுல சந்திரன் உச்சமாகிறார். இதுதான் இங்கே தான் பாருங்க, சந்திரன் உச்சம் பெற்றிருந்தாலும் கூட சுக்கிரன் வீடு. 2026 எப்படி இருக்க போகுது? ரிஷபராசிக்கு கோல்டன் பீரியடு. அவங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகும். ஏன்னா அவங்களுக்கு இந்த வருஷம் என்ன நினைக்கிறாங்களோ,
நினைக்கிறத விட அதிகமாக கிடைக்கும். அது வந்து நிலப்புலன்களாக இருந்தாலும், வீடாக இருந்தாலும் சரிங்க, வாகனமாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு அசெட். ஆமாம், சொத்து சேர்க்கை நல்லா இருக்குது, உடல் ஆரோக்கியம் பிரமாதமாக இருக்கும், அவங்க எண்ணிய எண்ணங்கள் வந்து ஈடேறும். இப்போ நம்ம வந்து சாதாரண வீட்டில் இருக்கிறோம், என்றைக்கு வாழ்க்கை பெரிய லெவலில் போகுமோன்னு சொல்லி அந்த கவலை இருந்தது பாருங்கள், அந்த கவலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அவங்களுடைய வாழ்க்கை வந்து அது சொன்ன தடையில்லாத ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி சொல்லுவாங்களே, இயற்கை நீர்வீழ்ச்சி மாதிரி வாழ்க்கை வாழ்வாங்க. சூப்பர் சார். ஆனி மாதம் அதாவது ஜூன் ஜூலை வச்சுங்களேன், ரிஷப ராசிக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். எப்போவுமே இந்த சந்திரனுடைய ஒரு இயக்கம், அதை ராசியில் பேசுகிறோம், அதுக்கு அந்த சந்திரனை இயக்கிறது எல்லாமே சூரியன். அது எங்கே இருக்குதுன்னு ஒரு அமாவாசை நாள், ஒரு பௌர்ணமி நாள்லாம் சொல்கிறோமோ இல்லையோ, அந்த மாதிரியான ஒரு முக்கியமான நாள்களில் ஒரு தெய்வ வழிபாடு, அது அவங்களுக்கு பிடிச்ச இஷ்டம், அது என்ன மதம் இதுங்கிறது கிடையாது. இயற்கை வழிபாடு வச்சுங்களேன், தெய்வம்லாம் வேண்டாங்க, இயற்கை வழிபாடு. காற்று, நமஸ்தே வாயோ, காற்றே உன்னை வணங்குகிறேன், அது வரக்கூடிய ஆடி மாதத்தில் ஜம்முன்னு தூக்குன்னு தூக்கி விட்டுரும் ரிஷபராசியை. ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு 2026 ஆங்கில புத்தாண்டு ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில் தான் உதயமாகுது. அது மிகப்பெரிய நம்பர் 1 ஒரு அமைப்பு கொடுத்துருக்கும். 1 அதே மாதிரி இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனோகாரகன் சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். அப்போது மிகப்பெரிய மேன்மையில் கொடுக்கறது. சொல்லுவாங்க இல்லையா, எந்த முயற்சியும் இருந்தால் முன்னேற முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது பொதுவாக ரிஷபராசி நல்லா இருக்கும். நம்பர் 1 கோல்டன் டைம் சொல்கிறத விட சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, அதாவது உங்களுடைய எஃப்எம் சம்மந்தப்பட்ட வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, ஒன்றுக்குமே ஆகாதவங்க கூட முன்னுக்கு வரக்கூடிய அளவில் ரிஷபராசிக்கு 2026 அமையுது. ஒரு பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணி எல்லாரும் பேசுற கேப்ல அவர் மைண்ட்ல ப்ரிப்பேர் பண்ணிடுறாரு, இதுக்கு அப்படி போடுறா, அதுக்கு இப்படி போடுறான்னு. ஒண்ணுக்குமே உதவாதவங்க கூட முன்னுக்கு வேற லெவல் சார். சரி, இப்ப அடுத்ததா ரிஷபராசிக்கு வெற்றி கிடைக்கும், காதல் வெற்றி. இளைஞர்களுடைய ஒரு பெரிய ஆண்டு அந்த ஆண்டு இருக்குது. ரிஷபராசிக்காரர்களுக்கு காதல் சக்ஸஸ். ஏன்னு சொன்னால் ஆரம்பத்திலேயே வருஷம் வந்து பிறக்கும்போது சந்திரன் உச்சமாக தான் பிறக்குது. சந்திரன் உச்சமாக பிறக்கிறது ஒரு பெரிய அளவில் யூத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. இது வரைக்குமே இவரா அவரா அப்படின்ற மாதிரியாக, அல்லது காதலில் ஏற்கனவே பிரேக்கப் ஆகி போகுமோ அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே காதல் சக்ஸஸ் ஆகி கல்யாணத்தில் முடியக்கூடிய தன்மை, இவர் தான் கணவர் இவர் தான் மனைவின்றது ரிஷபராசிக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வருஷம் அந்த வருஷம். சரி, அடுத்தது மிதுனம்க்கு வாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் தீரக்கூடிய நல்ல வருஷம் இந்த வருஷம். உண்மையை சொல்லப்போனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு 4-5 வருஷமாகவே நல்லா இல்லை. அதுவும் 2020, 2021, 2022 கொஞ்சம் ஒரு மாதிரியாக அவங்களே கண்ட்ரோல் இல்லாமல் போன காலகட்டங்கள். 2026 கடந்த ஒரு 3-4 வருஷமாக அவங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்ததுல, அந்த இழப்புகள், ஒரு பணம் இழந்தது, ஷேர் மார்க்கெட்டை விட்டுட்டேன், அதில் விட்டுட்டேன், இதில் விட்டுட்டேன். என் புருஷன் வந்து ஒரு மாதிரியா பண்ணிட்டாரு. இந்த மாதிரி அவங்க இழப்பு புருஷனுக்கும் போய் சேர்ந்துச்சுன்னு சொல்லுங்க. ஆமா, என் வைப்பு மிதனம் தான், அதைத்தான் அப்படி சொல்றாரு. ஓ அப்படியா, தெரியாத மாதிரி நடிப்பீங்களா நீங்க, சொல்லுங்க. ஆக தன்னுடைய கணவர் மேல, குழந்தைகள் மேல அதிருப்தியில் இருந்த மிதுன ராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே இந்த வருஷம் உண்மையிலே ரொம்ப நல்ல விதமா கை கொடுக்கும். ஒரு ஆணுக்கு பெண்ணால நன்மை, பெண்ணுக்கு ஆணால நன்மை என்கின்ற மாதிரியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் கூடி சுமூகமாக வாழக்கூடிய நல்ல வருஷங்க இந்த 2026. சூப்பர் சார். ஏன்னா மிதுன ராசி பொறுத்தளவுங்க எப்பவுமே டபுள் மைண்டு வரும். எப்படியுமே சேஃப்டிக்கு ஸ்டெப்னி மாதிரி மைண்டை வச்சுட்டே இருப்பாங்க. தவறாக நினச்சிக்காதீங்க. இல்லை ஏன்னா எல்லாம் நினைக்காத எப்பவுமே அவங்க வந்து ஒரு சோர்ஸ் இருக்கும். ஒன்று பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் வந்து ஆப்ஷன் வச்சு தான் பேசுவாங்க. அப்போ ஏன் ஆப்ஷன் வச்சுக்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து பொய் பேச போகிறேன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் உண்மை பேசுகிறீங்களா போய் பேசி செக் பண்ணக்கூடிய ராசி தான் மிதுன ராசி. ஆனால் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்களா, உளவுத்துறைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எங்கே போகிறாரு, எங்கே வராரு, இப்போ எங்கே இருப்பார், இந்த சிந்தனையெல்லாம் போகும் மிதுன ராசி பொறுத்தளவு. அவங்களுக்கு போதோ இல்லையோ, உங்களுக்கு இந்த சிந்தனை கொண்டு போகுது. என் வீட்டில் கொண்டு போயிருவீங்க போல இருக்கு. நீங்க மிதுன ராசின்னு தெரியாது, ஆனா நீங்க இப்ப வந்து உண்மையை ஒத்துக்கிட்டீங்க. நான் மிதுனம் இல்லை, வீட்டுல மிதுனம். ஆங்கில புத்தாண்டு ஆரம்பத்துல 4 கிரகங்கள் எங்க பார்வை மிதுன ராசியை பார்க்கறது. கடந்த காலங்களில் கொஞ்சம் வருத்தங்கள் குடும்பத்திலையும் சரி, அதனால் பொது வாழ்க்கையிலையும் அவங்களுக்கு இருக்கக்கூடியது. இந்த ஆண்டு 2026 ஆரம்பத்திலேருந்து அதில் ஒரு செவ்வாய் கிரகம் கொஞ்சம் படுத்தோம், ஆனால் பாக்கி 3 கிரகம் யாரு, சூரியன், 2 சுவர்கள். ஆமாம், குரு இருந்து சுக்கிரன் பிரமாதமான அமைப்பு. ஆமாம், பார்க்குற இருக்கிறதுனால இந்த ஆண்டு மிதுன ராசிக்கு
ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். வருஷம் ஆரம்பத்தில் இவங்க ஒரு வெற்றி படிகளில் வச்சான்னா அவன் மேலே போயிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அவனுடைய உழைப்பு இருக்குது. நீங்கள் எல்லாம் ஜோசியர் சொல்லிட்டாரு, நான் வந்து எனக்கு ஐப்பசி மாதத்தான் நல்லாயிருக்கும், இல்லை எனக்கு வந்து பங்குனி மாதம் நல்லாயிருக்கும்னு அது வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன். உளற வயசில் உழணும். எப்போ நீங்கள் என்னென்ன காரியத்தை படிக்கிறதோ பண்ணணும். சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இது பொதுவாக மிதுன ராசிக்குன்னு இல்லை, 12 ராசிக்கும் சொல்கிறோம். சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காமல் இருக்கணும். அதுக்கு இது என்ன பண்ணணும்னா, இந்த சூரியன் மாறுறது பாருங்கள், ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கு அந்த 12 டிசம்பர் வரைக்குள்ள வருது இல்லையா, அது ஹெல்ப் பண்ணும். மிதுனத்தை பொறுத்தளவுக்கு சகுனம் பார்க்காம சம்பாத்தியம் கிடைக்கும். சரளமான வகையில் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும். குறிப்பாக பெண்களுக்கு வந்து பெருமையான வகையில் அருமையான சம்பாத்தியம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுக்குள்ள அடங்கி இருக்கக்கூடிய திறமை வெளியில் வரக்கூடிய, குறிப்பாக கலை உலகில் வந்து மிகப்பெரிய சாதனை பண்ணக்கூடிய, திடீர் பிரபல்யம் சொல்லுவாங்க இல்லையா, மின்னல் போல இன்னல்கள் விலகி திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக மிதுன ராசிக்கு 2026 அமையும். மின்னல் இன்னல் இல்ல அது ஃபர்ஸ்ட் அவர் சொல்ல ஆரம்பிச்சாரு, இப்போ எக்ஸ்பெக்ட் பண்றோம்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. சூப்பர் சார். அண்ட் அடுத்த ராசி வந்து கடகராசி. கடகராசிக்கு எப்படி சார் இருக்கு? பெரிய ரிலீஃப். ஒரு 3 வருஷமாக அவங்க சுத்தமாக நல்லா இல்லை. அதான் அஷ்டமச்சனி. இப்போ அந்த மழை விட்டும் தூவான விடலைன்னு வாங்கல. போன வருஷம் மார்ச் மாதத்துல அஷ்டமச்சனி முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்றைக்கும் கடகராசிக்காரரை கேளுங்க, நான் என்ன நல்லா இல்லைன்னு வாங்க. அந்த நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடிய எல்லா கடகராசிக்காரங்களும் இந்த 2026 நல்லா இருக்க போகிறாங்க. பணமிழப்பு, பொருள் இழப்பு இதெல்லாம் வந்தவங்க, மானம் இழப்பு, உடல்லையே ஏதாவது ஒரு ஆரோக்கிய குறைவுகள், கடன், இந்த மாதிரியான ஏதாவது திரும்பி வரக்கூடிய, அதாவது உயிரிழப்புகள் திரும்ப வராது. கடகராசிக்காரர்களுடைய சோதனை பெரிய சோதனை உண்மையிலே. ஆனால் போன வருஷம் கொஞ்சம் பரவாயில்ல, இந்த வருஷம் அதை விட நல்லாயிருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு அனைத்தும் வயதிற்கேற்றாற் போல் கிடைக்கக்கூடிய, முக்கியமாக குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், உடல் ஆரோக்கியம், வருமானத்தில் பெரிய முன்னேற்றம் இருக்கக்கூடிய வருஷமாக, கண்டிப்பாக மறக்க முடியாத வருஷமாக இந்த 2026 இருக்கும். சூப்பர் சார். சார் ரைமிங் அவர் ராஜயோகம் சார் கிட்ட அடுத்து கேட்டுடலாம். ஏன்னா அவங்க எல்லாரையும் பேச விட்டு கடைசியில் அவர் வந்து ஒரு ரைமிங் ஒன்று அடிக்கிறார். சொல்லுங்க சார். கடகராசியை பொறுத்தளவுக்கு பொதுவாகவே கலிகாலத்துக்கு கடகராசி சிறப்பான ராசியாக சாஸ்திரம் அந்த காலத்திலே சொல்லி வச்சிருக்குது. அந்த சொல்லி வச்ச மாதிரி அள்ளி குவிக்க வேண்டிய ஆண்டாக 2026 அமைய போகுது. கடந்த காலங்களில் என்னென்ன சொன்னாங்களோ சொன்னது பூரா நடத்தி காட்டக்கூடிய அளவுக்கு, மற்றவங்களால் முடியாத ஒரு சில விஷயங்களை வந்து நடத்தி காட்டக்கூடிய அளவுக்கு, பெற்றவங்க முன்னாடியே மற்றவங்க முன்னாடியே மரியாதையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய அளவுக்கு 2026 முதல் 6 மாதம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தால் கூட 2026 6 மாதம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரபல்யங்களை சந்திக்கக்கூடிய ஆண்டாக கடகராசிக்கு அமையும். எப்போ பேசினாலும் அவர் விட மாட்டேங்கிறார். பெற்றவங்க மற்றவங்க சொல்லி வச்சு அள்ளி வச்சு. சூப்பர் சார். கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா தன்னை காப்பாற்றிக்கிறதுல ரொம்ப முக்கியமாக குறியாக இருப்பாங்க அதில். ஏன்னா தான் நல்லா இருந்தால் தான் மற்றவங்களை நல்லா இருக்க வைக்க முடியுன்ற நல்ல எண்ணம். ஏன்னா அங்கே வந்து குரு உச்சமாகிறதுங்க. கடகராசி தான் ஒருத்தன் தலைவனாகவும் குடும்பத் தலைவனாகவும் வெளி உலகத்துக்கு தலைவனாகவும் விளங்கக்கூடிய பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரனாக இருப்பாங்க. நீங்கள் கடகராசியா? நான் வந்து வெளி உலகத்துக்கும் கடகராசி, உள்ள உலகத்துக்கும் கடகராசி. தெரியல, உள்ளேயும் கடகராசி தான், வெளியும் கடகராசி தான். அது ஒரு இன்டர்னல் எக்ஸ்டர்னல். நான் இல்லை அது கடகம்னு சொல்லும்போது அவர் முகத்தில் ஒரு ஸ்மைல் வந்தப்பவே தெரிஞ்சிருச்சு. ஒன்றும் அவர் கடகராசிலன்னா அவர் வீட்டில் கடகராசிலன்னா பிள்ளைங்க. ஏன்னா கடகராசி பொறுத்தளவுங்க எப்பவுமே சொல்கிறாங்க, அங்கே வந்து ரொம்ப கோலம் மாதிரி இருப்பாங்க, ஆனால் வந்து பயங்கரமான தைரியசாலிங்க. மாட்டிக்கிட்டீங்க சார், இருப்பாங்கன்னு இப்படி கை வச்சிட்டீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா அது வந்து ரொம்ப பவ்யமாக சொன்ன விஷயங்க. ஆனால் பொதுவாக கடகராசி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த 2026ங்கிறது புத்தாண்டு மட்டும் இல்லை, புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஆண்டாக. சார் வந்துட்டாரு, நானும் ரைமிங்கில் வருவேன் சார். கடகராசி 2026 மிக பிரமாதமாக தான் இருக்க போகிறது. எப்போவுமே போன வருஷம் அப்படி இருந்ததே நினச்சி, போன வருஷம் கடந்தது 2025 24 சிரமம் இருந்தது இல்லைன்னு சொல்லலை. ரெண்டாவது இவங்கள் தன்னை மனோகாரகனான சந்திரன், அவன் இப்படி ஒரு இடத்துல வரும்போது வீக் ஆகிடுவான், ஒரு இடத்துல வரும்போது உச்சமாக இருப்பான், ஒரு இடத்துல வரும்போது ஆட்சியாக இருப்பான். ஆனால் இந்த ஆண்டு 2026 இந்த குரு பயிற்சின்னு ஒன்று வருதோ இல்லையோ, அது வாக்கியமாக இருக்கட்டும், திருக்கடிதமாக இருக்கட்டும், 10 நாள் 15 நாள் இது இருக்கும் இல்லையோ, அது வரும்போது அங்கே உச்சமாக இருந்து இந்த பாக்கி 11 வருஷத்தில் இவங்க பட்ட கஷ்டங்கள்லாம் இருக்கோ இல்லையோ, அதெல்லாமே நிவர்த்தி ஆகும். தன்னை இடத்துல அவர் எல்லாத்தையுமே கொடுப்பார். அவங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த கடகராசியை சேர்ந்தவங்க எல்லாருமே, ஒரு கடகராசி கூட போய் நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டிங்கன்னா என்ன, அந்த யார் ஃப்ரெண்டு இருக்கானோ அவனுக்கு 7 சனி இருக்கலாம், 8 இருக்கலாம், ஜென்மகுரு இருக்கலாம். கடகராசியோட
நீங்கள் ஒரு நட்பு வச்சுண்டா இந்த 2026 எல்லா வகையிலுமே வெற்றி. சார் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கடகம் தானே? ஆமாம் சார். சார் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சார். அடுத்தது சார் அடுத்த ராசி சார். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2026 ஆண்டு நல்லது நடக்கலைன்னா கூட கெடுதல் நடக்காது. இது ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா, 12 ராசிகளில் அந்த ஜென்மச்சனி அஷ்டமச்சனி நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரும். போன வருஷத்தில் எப்படி வர கும்பராசிக்காரர் அவஸ்தைப்பட்டாரோ அதே மாதிரி இப்போ கொஞ்சம் பயம் இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு. ஐயா அஷ்டமச்சனின்றீங்க இப்படின்றீங்க அப்படின்ட்டு அந்தளவுக்கு பயப்படுற அளவுக்கு இல்லை. ஏன்னா ஜோதிடமே விதிவிலக்குகளுக்கு அடங்கிய ஒரு மகாபெரிய சமுத்திரமான சாஸ்திரம். அதுதான் சார் தாராபலன்கிறது. அதாவது வருஷம் பூரா நீங்க ஒரு பலன் சொல்லினா கூட அன்னைக்கு சிம்ம ராசி கடகராசிக்காரனுக்கு தாராபலம் அந்த நட்சத்திரங்களுக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எந்த கிரகம் எங்க இருந்தாலும் அழிட்டு போயிடும். அதே விட ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இப்போ சிம்மராசிக்காரர்கள் அஷ்டமச்சனி பாதிப்பில் இல்லை. என்னன்னா எல்லா விதிக்கும் விதிவிலக்குகளை கொடுக்கின்ற இந்த சாஸ்திரத்தில் கோச்சார வேதைன்னு ஒன்று இருக்குது. 8ல் சனி இருக்கும்போது 7ல் ராகு இருந்தால் கோச்சார வேதை. அது 2026 ஆண்டு முழுக்க. இப்போ இந்த 2026 டிசம்பர் மாதம் ஃபஸ்ட்டு வாரம் தான் ராகு இது பயிற்சி நடக்குது. ஆக அஷ்டம சனியில் இப்போ கோச்சார வேதியாக 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. ஆக எந்த பாதிப்பும் இருக்காது, அதாவது கெடுதல் நடக்காது. நம்ம என்னென்னா எனக்கு நல்லதே நடக்க வேண்டாம்பா, கெடுதல் நடக்காமல் இருந்தால் நான் சமாளிச்சுக்குவேன்னு சொல்கிறோம்ல, அந்த அமைப்பு இப்போது அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் உண்டு. ஒரு அஷ்டம சனியுடைய பாதிப்புகளை நீங்கள் 2026 ஆண்டு உணரவே முடியாது. உங்களை கடவுள் பரம்பொருள் ஒரு பெரிய அளவில் பாதுகாத்திருக்கிறார். அதனால் உடம்பு நல்லாயிருக்கும் பெரிய அளவில். ஆனால் அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், அகலக்கால் எதுவும் வைக்காமல் ஒரு அதாவது எப்பொருள் யார் வாய் கேட்பினா அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதுன்ற மாதிரி யாருன்னா ஒன்று சொன்னாங்கன்னா அதை நம்பிடாமல் அந்த ஓடிபி அழுத்து, இந்த ஓடிபி அழுத்து, இந்த லிங்க் அழுத்து, 1000 ரூபாய் கொடு 1 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லி அப்படியான விஷயங்களில் மனசை கொண்டு போக விடாமல் எது நமக்கு சரியோ அது மாதிரி போனால் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்மையிலே நல்ல வருஷம். அது சேஃபாக இருக்கணும். அரசியல் முதல் ஆன்மீகம் வரை ஜெயித்து காட்டக்கூடிய ராசி சிம்ம ராசி. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்ம ராசியில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் எதுவாக இருந்தாலும் தோல்வி. வாழ்க்கையில் வாழ பிறந்தவங்க மத்தியில் ஆளை காட்டக்கூடிய, அதாவது ஆள பிறந்தவன் அப்படிங்கிற அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. இவ்வளவு முயற்சி, இவ்வளவு ஒரு முன்னறிவிப்பு, இவ்வளவு ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு அறிவு இருந்தும் திறமை இருந்தும் தேவையில்லாத வறுமை, தேவையில்லாத ஒரு அவமானம் அல்லது தேவையில்லாத நட்பு வகையில் அல்லது வெளி வகையில், சொந்த பந்தங்களில், உறவு வகையில், கணவன் மனைவிக்குள்ள, ஏன் தொப்புள் கொடி உறவு என்று சொல்லக்கூடிய அண்ணன் தம்பி உறவுகளில் கூட தப்பாக பேசக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாது. இதையெல்லாம் இந்த மாதிரி கஷ்டம் வருது, இந்த மாதிரி அவமானம் வருது அப்படின்னு பயப்படாமல் இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய பக்குவத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக 2026 சிம்ம ராசிக்கு அமையும். அதன் காரணமாக இவங்க சிம்மாசனம் போட்டு உட்காரக்கூடிய அளவுக்கு தகுதி, அதற்குண்டான ஒரு உழைப்பு, அதற்குண்டான மதிப்பை தனக்குத்தானே தேடிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வந்தது அப்படிங்கிறத விட சாதகமான சந்தர்ப்பங்களை நமக்கு சந்தோஷமாக உருவாக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். வருடாரம்பத்தில் ராசியாதிபதி 5ல் உட்காந்துருக்கான். சிம்ம ராசிக்கு பொறுத்த வரைக்கும் வருட ஆரம்பத்தில் உட்காந்துருக்கான். இது ஒரு பெரிய புண்ணியம் பலம். 2வது, இவ்வளவு நாள் பட்ட அவமானங்கள்ல என்ன, ஃப்ரெண்ட்ஸு கூட அவனு கொஞ்சம் நக்கலாக தான் பேசுவான். இவன்கிட்டயே வாங்கி சாப்பிட்டுட்டு சிம்மராசிக்காரன் பூரா போய் பாருங்க, யோசிச்சு பாருங்க, இவன்கிட்டயே பெனிஃபிட்டெல்லாம் வாங்கிட்டு இவனையே குறை சொல்லுவான். அதெல்லாம் படிப்படியாக குறைஞ்சி திருப்பி ஆகஸ்ட் செப்டம்பரில் பார்த்தேன்னா கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு 2026 சிம்மராசிக்கு அந்த ஆவணி மாதம் திருப்பி எகைன் அங்கே சூரியன் வரும்போது ரொம்ப நல்ல அமைப்பாக அமையிறது. அதுக்கு தகுந்த மாதிரி கிரகங்கள் அமைப்பு இருக்குது. சிம்ம ராசியை பொறுத்தளவுங்க, சிம்ம ராசிங்கிறது சும்மாவே இருக்காது. சிம்மம் சும்மா இருக்காது. எப்பவுமே சூரியனுக்கு என்னைக்காவது ரெஸ்ட் இருக்கா? சூரியன் ரெஸ்ட் எடுத்த சரித்திரமே கிடையாது. சூரியன் மறைஞ்சிட்டுன்றாங்கல்ல, சூரியன் மறையிட்டாங்க. அது சூரியன் எப்பவுமே இருக்கும், அதை சும்மா இருக்காதுன்னு சொன்னேன். அப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு சனி 8ஆம் இடத்துல போயிருக்கும்போது விபரீத ராஜயோகம். ஏன்னா சிம்மராசிக்கு 6 கூடையவன் 8ஆம் இடத்தில். இது யோகத்தில் கோச்சார ரீதியில் பார்த்தீங்கன்னா விபரீத ராஜயோகம். ஆனால் அஷ்டமச்சனின்றாங்க. அகப்பட்டவனுக்கு அஷ்டமச்சனி. அவன் அகப்பட்டான், இதில் அகப்பட்டான்னு நல்லதில் அகப்பட்டான். நான் புரியுதுங்களா? இப்போ கெடுதலில் அகப்பட்டவன் வச்சுக்கோங்க, கெட்டவனோட சேர்ந்தால் கெட்டதில் அகப்பட்டான், நல்லவனோட சேர்ந்தால் நல்லதில் அகப்பட்டான். அகப்பட்டதில் 2 விதம் இருக்குது. அப்போ இவர் விபரீத ராஜயோகம் போது என்ன நடந்தாலும் இவங்களுக்கு வெற்றி நிச்சயம். அடுத்த ராசி கன்னியா ராசி.
என்றும் கன்னி, எதிலும் கன்னி. ஆனால் அவங்க வந்து வாழ்க்கையில் பார்த்தீங்களா சொல்லி அடிப்பாங்க. எதை செஞ்சாலும் சரிங்க, அதில் ஒரு பெரிய அர்த்தம் இருக்கும். வித்யா காரகன்னு சொல்லுவாங்க. புதனுடைய ராசி ஆட்சி உச்சம் பெறக்கூடிய இடம். 2 ஆதிபத்தியத்தை கொடுக்குறாங்க அந்த கன்னி ராசிக்கு. வித்தகாரகன்னு சொல்லுவாங்க. இந்த 2026 அவர் வித்தைகள் பூராமே வெளிச்சத்துக்கு வந்து புகழ்பெற்று ஆளக்கூடிய யோகம். ஆளக்கூடிய யோகம்னா வீட்டை ஆளக்கூடிய யோகம், நாட்டை ஆளக்கூடிய யோகம்னு சொல்கிறான். நாட்டை ஆளக்கூடிய யோகம்னா சொல்கிறாங்க. இவர் சொன்னால் எல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் நான் சொல்கிறேன், நீங்கள் வேறு எதுவும் நினச்சிடாதீங்க. ஏன்னா அது 9ஆம் வீட்டுக்கு அது பற்றி சுக்கிரனாக வருது. அப்போ குரு வந்து 10ஆம் இடத்துல வரும்போது என்னென்னா ஒரு இடத்த விட்டு வேறு இடத்துக்கு இடமாற்றம். இந்த புதிய வீடு வாங்கிட்டு போகிறாங்கல்ல, புது வாகனம் வாங்குறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கும். ஆனால் லக்னத்துக்கு 7ஆம் இடம் சனி இருக்கிறனால கோச்சாரத்தில் ஒரே ஒரு விஷயம், மனைவி சொல்லை கேட்டு நடந்தால் சக்ஸஸ். 4க்குடையவன் 7க்குடையவன் அவன் 11க்கு வரான். ஆமாம், எப்போவுமே எந்த கிரகமுமே 11ஆம் இடத்துல இருக்கிறது இது அங்கேயே ரொம்ப பவர்ஃபுல்லாக வரான். இந்த கன்னியா ராசி இந்த வருஷம் கொஞ்சம் முழிச்சுக்கணும். ரொம்ப 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 சௌக்கியமாக இருக்குமேங்கிறதுக்காக கொஞ்சம் ஏமாறத்துக்கு உண்டான சூழ்நிலைகள் கன்னியா ராசிக்கு இருக்குது. இந்த 2026 அபரிமிதமான ஒரு நம்பிக்கை, அபரிமிதமான ஒரு பணம் வந்துடுதுன்னு வச்சுக்கோ, நம்ம கொஞ்சம் அப்படிம்போம். அது பாக்கி கிரகங்கள்லாம் இருக்குது பாருங்க, சனி எல்லாம் பார்த்துட்டே இருக்குது. ரொம்ப ஆடாமல் அடக்கமாக இருந்து போனால் 2026 ரொம்ப அமக்களமாக கன்னியா ராசிக்கு போகும். ஜூன் மாதத்துலேருந்து கன்னியாராசி யோகம்னு இருக்கும். ஜூன்லேருந்து லாபத்தில் குரு உச்சம். 6-11ஆம் இடங்கள் வலுத்திருக்கு. போட்டிகள் அழியும், எதிரிகள் காணாமல் போவாங்க. அதான் உண்மை. 6ஆம் இடத்துல வருஷம் முழுக்க ராகு இருக்கிறார். கடைசி டிசம்பரில் தான் அவர் வந்து மாறுறார். அப்போ 6ஆம் இடம் டல்லாகி 11ஆம் இடம் வலுக்குதுன்னா உங்கள் எதிரி தோற்று போய் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க. ரொம்ப முக்கியமாக ஒரு பலன் சொல்கிறேன் கன்னிராசிக்கார யூத்துக்காக. ஒரு 30-35 வயசில் இருக்கிறவங்களுக்கு இந்த கெட்ட பழக்கத்தை கற்றுக்கிட்டீங்க பாருங்கள். ஒரு 6 மணி ஆனால் பைக்காக வரிசையாக நிற்கிது ஒரு கடையில். தெரியாதனமாக ஒரு ஃப்ரெண்டு தெரியாதனமாக ஒரு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போய் பழகிட்டாரு அப்படின்லாம், பழக்கி விட்டுட்டாரு அப்படின்லாம். கொஞ்சம் எப்படா இந்த பழக்கத்தை, இந்த பழக்கத்தை, அந்த பைக்கை பழக்க விட்டாரா? ஆமாம், ஒரு 6 மணி ஆனால் வரிசையாக பைக்காக நிற்கிது ஒரு கடையில். அந்த பழக்கம், அப்புறம் இந்த பழக்கம், அந்த பழக்கம், இந்த மாதிரி பழக்க வழக்கங்களை விட்டுறணும்னு தைரியமாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் நல்ல வருஷம். இந்த 1ஆம் தேதி பிறந்தவொன்னே ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவு படியே கரெக்டாக கெட்ட பழக்க வழக்கங்கள், கெட்ட நட்புகள், இந்த மாதிரியான நல்ல ஒரு சேர்க்கையில் போய் சேர்ந்துருக்கோம். ஆமாம், ஏன்னா எப்படி பொல்லாதவராக இருந்தாலும் நல்லவரோட சேர்ந்துட்டீங்க வச்சுக்கோங்க, அந்த பேரில் நீங்கள் தப்பிச்சிருவீங்க. எங்களோட வந்து சேருங்க. நல்ல பழக்க வழக்கங்களை கொடுக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். கன்னிராசியை பொறுத்தளவுக்கு கம்முன்னு இருந்தால் கூட ஜம்முன்னு வாழ வைக்கக்கூடிய ஆண்டாக 2026. நான் ஒன்று யோசிச்சு வச்சிருந்தேன், அவர் சொல்லுவாருன்னு. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் கம்முன்னு இருந்தா கூட ஜம்முன்னு தண்ணி குடிச்சிட்டு ஜன்னி வந்தா மாதிரி இருப்பீங்கன்னு நினைச்சேன். சொல்லுங்க சார். கன்னிராசியை சேர்ந்தவங்க வாடகை வீட்டில் இருந்தாங்கன்னு வைங்களேன், சொந்த வீடு வாங்கக்கூடியது. கன்னிராசியை சேர்ந்தவங்க நிறைய திறமை இருக்கும், அறிவு இருக்கும், உழைப்பும் இருக்கும். ஆனால் அதுக்கு தகுந்த பிழைப்பு இல்லாமல் கடந்த காலங்களில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க அல்லது அடுத்தவங்களை பார்த்து அங்கலாப்பட்டாங்கிறது உண்மை. நமக்கு சொந்த வீடு இல்லை அப்படிங்கிறத விட நம்ம கூட வாடகைக்கு வந்தவங்கெல்லாம் சொந்த வீடு போயிட்டாங்க, நம்ம கூட கல்யாணம் முடிச்சவங்கெல்லாம் சொந்த வீடு வாங்கி போயிட்டாங்க, நம்ம கூட சொந்த பந்தமாக இருந்தவங்கெல்லாம் சொந்த வீடு இருக்கிறாங்க, நாம் மட்டும் வாடகை வீட்டில் இருக்கிறோமே அப்படின்னு வருத்தப்பட்டவர்களுக்கு பொருத்தமான அதுவும் யோகமான வீடு அமையக்கூடிய பாக்கியம் இந்த வருஷத்தில் கண்டிப்பாகவே அமையும். அதே மாதிரி கன்னிராசியை சேர்ந்தவங்க பொதுவாக கன்னிராசியை சேர்ந்தவங்களுக்கு கற்பனை திறன் அப்படிங்கிற ரொம்ப அதிகமாக இருக்கும். அதில் கதை, கட்டுரை, எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. அது மிகப்பெரிய பிரபல்யம், ஒரே நாளில் பிரபல்யம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிரபல்யம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமையப் போகுது. ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ரொம்ப யோகமாக இருக்கும்போது ஒரு சின்ன பரிகாரம் இருக்கும் இல்லையா, எந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொரு ராசிக்கும் யோகம் இருக்கும்பொழுது ஒரு சின்ன பரிகாரம் இருக்கும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்ட்டு. அதாவது மலைக்கோயில் முருகனுக்கு ஓம் என்ற மந்திரம் சகஜமானது, நியாயமானது. அதே மாதிரி மனைவியுடைய சொல்லுக்கு ஆம் என்ற மந்திரத்தை கடைபிடிச்சாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியோட இருக்கும். டாப் 10 மூவிஸ் மாதிரி டாப் 10 ராசிஸ்னு உங்களை வச்சு ஒரு எபிசோட். இல்லை இன்னைக்கு டாக்டரோட ராசி என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் கன்னிராசிக்காரன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. சார், துலாம் ராசி பொறுத்தளவுங்க எப்பவுமே சொல்றாங்க நீதிக்கு கட்டுப்பட்டவர், நீதிமான்னு சொல்லுவாங்க. தராசு
ஏன்னா அவர் தராசுனோடனே வியாபாரி ஆக்கினாங்க. வியாபாரி அப்படின்றது வந்து வியாபார நோக்கத்தோடு பார்ப்பாங்க எல்லாத்தையும். தனக்கு மிஞ்சி தான் தான தர்மம். சார் 2026 எப்படி இருக்க போகுது? என் ஃப்ரெண்டு துலாம் ராசி தான். காசு கொடுத்து கொட்டுன்னு கொட்ட போறது சார். சேலு கொட்டுமா என்ன கொட்டு? ஐயா நீ நல்லதை நினைக்கணும். என்ன கொட்டுதுன்னு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு நல்லதுதான் பண்ணுவார். அப்படியே 10க்கு வந்தாலும் சொல்ல போது என்ன பார்த்தீங்கன்னா உச்சமாறார். எந்த கிரகமுமே யாரையுமே பாதிக்காது சார். நம்மளுடைய செயல்கள் நாம என்ன பண்றோமோ தீதும் நன்றும் அழகா சொல்றீங்களே அப்படியா? நல்லதே சொல்லுங்க. சார் துலா ராசி பொறுத்தளவு 2026ன்றது ஒரு பொற்காலம். காரணம் வந்து ஓடுனவனுக்கு 9ல் குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமச்சனிம்பாங்க. ஆனால் அந்த அகப்பட்டவனுக்கு அஷ்டமச்சனிங்கிறது வந்து அதெல்லாம் இல்லை, நல்ல விஷயந்தான். ஆனால் துளாராசி பொறுத்தளவு 9ஆம் இடத்துல இருக்க குரு வந்து 3ஆம் இடத்தை பார்க்கும்போது இவருக்கு வந்து நம்ம நாளாக பணம் வரலன்னு வச்சுக்கோங்க. வரவேண்டிய பணம் வராமல் இருந்தது, முடங்கிருச்சு. அதெல்லாம் வந்து முடக்கத்தை வந்து ரிலீஸ் பண்ணி விட்றது தான் 9ஆம் இடத்து குரு. நான் காசு கொடுத்துருவேன் அப்போ என் ஃப்ரெண்டுக்கு. ஏன்னா உங்களுக்கு பணம் வர டைமுங்க கும்பராசிக்கு. ஆமாம், துலாமுக்கு காசு நான் வாங்கியிருக்கிறேன் துலாம் கிட்டேருந்து. அவருக்கு காசு வரணும்னா நான் கொடுத்து தானே. அவருக்கு காசு வரணும்னா சூழ்நிலை அமையும் சார். 12 ராசிகளில் துளாராசிக்காரர்களுக்கு தான் 90% 2026 நல்லா இருக்கும். கரெக்ட். இதுதான் ஜோதிட ரீதியிலான பலன். ஏன் அப்படின்னு சொன்னால் 6ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு வலிமையான முறையில் வருஷ ஆரம்பத்திலேயே சனி இருக்கிறார். 9ஆம் இடத்துல அட்டகாசமான அமைப்பில் குரு இருக்கிறார். வருடம் முழுவதும் 11ஆம் இடத்துல கேது இருக்கிறார். ராஜகிரகங்கள் வலுவாக இருக்கக்கூடிய தன்மை. இப்போ 1 2 இப்போ நீங்கள் தான் சொன்னீங்களே 1 விட 2 பெருசுன்னீங்களே. 12 ராசிகளில் யாராவது ஒருத்தருக்கு நல்ல பலன்கள் அதிகமாக இருக்கணும்னா அது கண்டிப்பாக துளாராசி. துலாம் ராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றார் போல் இப்போ இருக்கிற சட்ட சிக்கல்கள் தேர்றது. இப்போ ஏதாவது ஃப்ரெண்டுக்கு அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன் பணத்தை கொடுத்தேன் இதை கொடுத்தேன். இன்னொன்று துளாராசிக்காரர்கள் நம்ம இவங்க சுகுமார்ஜி சொன்ன மாதிரி இலகன மனசுக்காரர், எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணக்கூடியவர், தானாக போய் வீம்புக்கு போய் சிக்கக்கூடியவர் துளாராசிக்கார். அந்த மாதிரியாக வீம்பாக போய் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி யார்ட்டையாவது போய் சிக்கிக்கிட்டு இருந்தவங்க, ஒரு நிலையில் வந்து கடன் தொல்லையில் மாட்டிக்கிட்டவங்க எல்லாருக்குமே இந்த வருஷம் ஒரு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நல்ல வருஷம். பலாப்பழத்தை போல இருக்கும் துலாம் ராசிக்காரர் அப்படின்னு ஆரம்பிச்சு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு சலாம். சொல்லுங்க சார். நேர்மை என்ற விஷயத்தை கூர்மையாக கையாளக்கூடிய ராசி வந்து துளாராசி தான். மற்ற ராசியில் நேர்மை இருக்குதா அப்படி பார்த்தோன்னா இருக்கலாம். ஆனால் துளாராசி அதிகமாக வந்து நேர்மை அப்படிங்கிற விஷயத்தை வந்து கையாளக்கூடியது. கெட்டவங்களோட சேர்ந்தா கூட கெட்டு போகாத ஒரு தன்மை துளாராசிக்கு அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. இது எல்லாத்துக்கும் மேலே காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால நல்லவனாக இருந்தால் மட்டும் போதாது, கொஞ்சம் வல்லவனாக இருக்கணுங்கிற ஒரு வாழ்க்கையை புரிய வைக்கக்கூடிய ஆண்டாக துளாராசிக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய யோகம். அதே மாதிரி கஷ்டப்படாமையே நம்ம நல்லா இருந்துகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறத விட கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். நோகாமல் நொங்கு திங்கக்கூடியன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பழமொழி அப்படியே பொருந்தக்கூடிய ராசியாக துளாராசிக்கு இந்த வருஷம் அமைய போகுது. கிரகங்கள் 6ஆம் இடத்துல அற்புதமான லட்சுமி யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவானே இருந்துட்டு இருக்கிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற அந்த சத்திய பழமொழிக்கு ஏற்ப நித்தமும் நன்மையை சந்திக்கக்கூடிய உண்மையான ராசியாக துளாராசி அமையும். வருடாரம்பத்தில் ராசியாதிபதி சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கான். இவ்வளவு நாள் கொஞ்சம் கலக்கமாக இருந்த துளாராசிக்கு இந்த 2026 ஜனவரியிலேருந்து ஒரு தூக்க போகிறது. ஏற்கனவே குரு சரியா நல்ல இடத்துல இருக்கு. அப்படியே 10ஆம் இடத்துக்கு வந்தாலும் அங்கே உச்சமாகி ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் போது தான் சார் எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்க முடியும். அதில் கொடுக்க பெனிஃபிட் ஆகிறது யாருன்னா முதல்ல துளாராசிக்காரங்கள் இந்த ஆண்டு வருவாங்க. துளாராசியை சேர்ந்தவங்க அத்தனை பேருக்கும் அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸு வச்சுருந்தா அவர் சொன்ன மாதிரி இளைஞன மனசுன்னாரோ இல்லையோ ஈஸியாக துளாராசியை மாற்றிவிடலாம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கையாண்டாங்கன்னா வருடம் பூரா அவங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சி தான். அடுத்தது விருச்சிகம். விருச்சிக ராசி எப்பவுமே பார்த்தீங்களா போர்க்குணம் கொண்ட ஒரு விஷயத்தை எடுத்துட்டான்னு வச்சுங்களேன், அந்த விஷயத்தில் வந்து இந்த நேர்கொண்ட பார்வைன்னு இல்லை கையோங்கன்னா கூடங்க இந்த தவறான சிந்தனைகளை வந்து தவறான சிந்தனைகளை யார் நம்மளுக்கு சொல்கிறாங்களோ அவங்கள எய்ம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆமாம், ஏன்னா விருச்சிக ராசி பொறுத்தளவு சந்திரன் வந்து நீச்சம் பெற்றிருக்குதுங்க. இப்போது மிகப்பெரிய அறிவாளிங்க, மிகப்பெரிய முட்டாள், ரெண்டுமே விருச்சிக ராசிக்காரன். ஒன்று இப்படி இருப்பாங்க, ஒன்று அப்படி இருப்பாங்க. ஆனால் இந்த சயின்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியாக இருப்பாங்க. ஏதாவது புதுசாக கண்டுபிடிக்கணும்.
இந்த 2026ன்றது அவங்களுக்கு சில புதிய புதிய நட்புகள் கிடைக்கும். இதுவரையிலும் அவங்க பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளின்னு சொல்லியிருக்காங்க. கமா, ஆச்சரியக்குறி இப்படியே போட்டுட்டு இருந்தது வாழ்க்கை. பிரச்சனை இல்லை, தொடரணும்னு சொல்லிட்டேன். நான் சொல்லுவேன் நாடகத்தை தொடரணும் போடுறாங்களா, அது மாதிரி வாழ்க்கை தொடர்ந்துகிட்டே இருந்தது. 2000லேருந்து ஆரம்பித்தது. இப்போ தான் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு ஏணிப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் வந்து இன்னும் முன்னேற்றன்றது சூப்பர். சந்திரன் நீச்சன்னாரோ இல்லையோ, ஆனால் பார்வை எங்கேருந்து விருச்சிக ராசியை பார்க்குறாரு. இந்த விருச்சிக ராசிக்காரங்க என்ன பண்ணணும்னா, அவங்கக்கிட்ட வருத்தப்படப்படாத சொல்கிறேன்ட்டு கொஞ்சம் அந்த அண்டர் கிரவுண்டு வேலைகள் எல்லாம் அவங்க அவாய்ட் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். யார் ஒருவர் தன்னுடைய வெளிப்படையாக நேர்மையாக நான் உன்னை அடிக்கிறேன்னு நான் சொல்லி வச்சு அடிக்கிறதுன்னு பேர் இல்லையோ, இப்போ யுத்தம் டிக்ளேர் பண்ணுறாங்க இல்லையா, இதெல்லாம் பாருங்கள் இதனுடைய தாக்கம் தான். அது சொல்லி வச்சு அடிக்கிறதுங்கிற மாதிரி பண்ணினாங்கன்னா அவங்களுடைய அவமானப்பட வேண்டாம். அந்த ராசிக்கு அப்படி தான் இருக்குது, இந்த ராசிக்கு எப்படி, அதெல்லாம் வேறு விஷயம். என்றால் தான் முயற்சி செய்தால் இந்திர பதவி உண்டு, இந்திர பதவி உண்டு. ஆனால் வெளிப்படையாக அவர்கள் இருக்க வேண்டும். கொஞ்சம் மறைஞ்சு அந்த ராசிக்கு தன்மை அப்படிதான், கொஞ்சம் வெளிப்படையாக இருக்கணும். ஆமாம், அதில் அப்புறம் நேர்மை தீர்மை எல்லாம் அதுக்கெல்லாம் வேறு விஷயம். கொஞ்சம் மறைமுகமாக இவங்கள் வேலை பண்ணினாங்கன்னா ஃபெயிலியர் தான். விருச்சிகராசிக்கு முதல் 5 மாதம் செலவு, பின்னால் 7 மாதம் வருமானம். ஜூன் மாதம் உச்சகுரு ராசியை பார்க்க போகிறோம். உச்சகுரு ராசியை பார்க்கறதுன்றது பெரிய கொடுப்பனை. கடவுள் வந்து ஒரு அனுகிரகம் பண்ணுறார் விருச்சிக ராசிக்காரங்க எல்லாருக்கும். முதல் 5 மாதம் சரியான ட்ராவலு, வெட்டி அலைச்சல்னு சொல்லுவோம் இல்லையா, எல்லாத்துலேயும் ஒரு தோற்று போன ஒரு மனநிலைமை ஜூன் மாதத்தில் டக்குன்னு அப்படியே மாறி பின்னாடி 7 மாதங்கள் மிகப்பெரிய அளவில் வருமானம், அந்தஸ்து, கௌரவம் பெரிய அளவில். எந்தெந்த இடத்துல அசிங்கப்பட்டீங்களோ, யாருக்கிட்ட தோற்று போனீங்களோ, யாருக்கிட்ட கேவலப்பட்டீங்களோ, வீட்டில் எப்படி சண்டை நடந்ததோ, தொழிலில் எப்படி இருந்ததோ, ஒரு பதவி உயர்வு கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கலன்னு சொல்லிட்டு பெரிய அளவில் விருச்சிக ராசிக்காரர்கள் மன உளைச்சலில் 1 வருஷமாக இருக்கிறீங்க. அதான் உண்மை. நாளைக்கு நடக்கிறத அப்புறம் பேசுவோம். நேற்று நடந்தது உண்மை தானே. அப்போ அந்த அமைப்பில் ஜூன் மாதத்திலிருந்து ஜூன் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி. உச்சகுரு பகவான் 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே, 1 வருஷம் விருச்சிக ராசியை பார்க்கறதுன்றது ஒரு பெரிய கொடுப்புனை. ஆக எல்லாரும் நல்லா இருக்க போகிறீங்க. முதல் 5 மாதம் இருக்கிற கஷ்டத்தை கவலையே படாதீங்க. சின்ன சின்ன வருத்தங்கள் இருந்தாலும் கூட ஜூன்லேருந்து பின்னாடி 7 மாதம் அட்டகாசமாக இருக்கும். வெற்றி என்ற விஷயத்தை தொட்டு ரசிக்கக்கூடிய ஆண்டாக விருச்சிக ராசிக்கு இந்த வருஷம் அமையும். அதாவது கடந்த காலங்களில் உங்களுடைய திறமையை தட்டி பறிச்சவங்க மத்தியில் தொட்டு சம்பாதிக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2026 விருச்சிக ராசி. சார் சிரிக்காம சொல்லுங்க, உங்க ரைமிங் நாங்க ரசிக்கிறோம். ஆமா, வாங்க. புசிக்கிறோம். கடந்த காலங்களில் உங்களுடைய வெற்றியை தட்டி பறிச்சவங்க மத்தியில் வந்து துட்டு சம்பாதிக்கக்கூடிய ஆண்டாக 2026 அமையும் அப்படிங்கிறது உண்மை. பொதுவாகவே சனி பகவானும் குரு பகவானும் ராஜ கிரகங்களாகிய இந்த கிரகங்கள் விருச்சிக ராசிக்கு ஓரளவு நன்மையாக, ஓரளவு சாதகமாக இருக்கிறதுனால சம்பாதிப்பு அப்படிங்கிறது வந்து ஏராளமாக சம்பாதிக்கக்கூடியது. யதார்த்தமான செயல்பாடுகள் மூலமாக ஏராளமாக சம்பாதிக்கக்கூடியது. சாதுரியமான செயல்பாடுகள் மூலமாக சரளமாக சம்பாதிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். எப்பொழுதுமே ஒரு தினுசா இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது? 2026 தனுசு எப்படி இருக்க போகுது? தனுசை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அம்பும் வில்லும் கலந்து இருக்கிறதுங்க. ஒரு குறி வச்சாங்கன்னா தப்பவே தப்பாது. அது நீங்கள் நினைக்கிறாங்க குறின்றது வந்து எதை எய்ம் பண்ணுறாங்கன்றத வச்சு தான். பாசிட்டிவாக குறி வைக்கிறாங்கன்னா நெகட்டிவாக குறி வைக்கிறாங்க, நெகட்டிவ் குறி வைக்கிறாங்கன்னா நெகட்டிவ் தான். பாசிட்டிவான சிந்தனைகள் அர்ஜுனன் மாதிரி எய்ம் பண்ணால் கரெக்டாக எய்ம் மோட இருக்கணும். குடும்பமாக இருந்தாலும் சரி, வெளியே நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, தனுசு ராசி தோற்றதே கிடையாதுங்க. ஆனால் 2026ன்றது அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். அவங்களுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கரடு முரடாக போனால் கூட தன்னை தயார்படுத்திக்குவாங்க அவங்க. அது கரடு முரடான விஷயம் இல்லை. கல்லும் மெல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைன்றாங்களே, அந்த மாதிரி அவங்க மெத்தையாக பயன்படுத்திப்பாங்க. 12 வருஷத்துக்கு பிறகு தனுசு ராசிக்காரங்க நல்லா இருக்க போகிறீங்க. ஏன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி. குரு உச்சமாக போகிறார். உச்சம்னு சொன்னால் டாப். தனுசு ராசிக்காரங்க எல்லாருமே இந்த 12 வருஷத்தில் எந்த அளவுக்கு கொஞ்சம் அடிபட்டு இருந்தீங்களோ அவங்க எல்லாருமே வயதிற்கு ஏற்றார் போல் ஒரு பருவத்தில் உங்களை மாதிரி சின்ன பசங்களாக இருக்கிறோம். உங்களை மாதிரி 15-16 வயசு பசங்க வேறு மாதிரி நல்லா இருப்பீங்க. எங்களை மாதிரி வயசானவங்க இன்னும் வேறு மாதிரி நல்லா இருப்போம். சார் என்ன இளைய பருவத்தினர்னு சொன்ன உடனே நானும் இன்னும் நினச்சேன், உன்னை 15 என்னை பார்த்து தான் சொன்னா அப்படி சார், உங்களை பார்க்கவே இல்லை. இல்லை சார், இது வந்து ஆக்சுவலாக என்னால் ஏற்றுக்க முடியல. எனக்கு சூப்பராக இருக்கும்னு சொன்னீங்க, இவருக்கும் சொன்ன உடனே எனக்கு ஒரு மாதிரி இது ஆகுது. வைத்தறிச்சப்படுவாங்க கும்பராசிக்காரர்கள். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் சார்.
அதில் தனுர் ராசி அப்படி நினைக்கும். வருஷ ஆரம்பத்திலேயே பார்த்தேன்னா 4 கிரகம். இன்னைக்கு ஜனவரி 1ஆம் தேதி அன்றைக்கி எத்தனை கிரகம் இருக்கு தனுர் ராசியில்? 4 கிரகம். அது சில பேர் கிரக யுத்தம்மா. எங்கே யுத்தம் இல்லை, டெய்லி யுத்தம் தான். தனுர் ராசி பார்க்காத யுத்தமா? தனுர் ராசிக்கு இல்லாத மனச்சோர்வா? போராத குறைக்கு 3ல் இருக்கிற சனியும் பேர் அப்புறம் 4க்கு வருதும்பாங்க. வருஷத்தில் கிரக பயிற்சிகள்லாம் இருக்குது. ஆனால் இந்த தனுர் ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்றைக்குமே வெற்றி தான். அது இந்த ஆண்டில் வரக்கூடிய கிரக நிலைகள், கிரக பயிற்சிகள் மாதமே வெற்றி தான். ஒரு மாதம் தோல்வி இருக்கும். ஒரே வெற்றியாக இருந்தால் அல்வாவே சாப்பிட முடியுமா? கொஞ்சம் காரம் சாப்பிடணும்ல. டாக்டர் சொன்னால் தான் கசப்பு சாப்பிடணுங்கிறது இல்லை. இங்கே தனுர் ராசிக்காரன் வாழ்க்கையில் வாங்கக்கூடிய அடி இருக்குது பாருங்க. இவனை அறியாமலேயே ஸ்வீட் சாப்பிட்டு இருந்தவன காரம் சாப்பிட வச்சிடும். இதெல்லாம் கலந்தது தான் உலகம். 2026 தனுர் ராசிக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஜெயிச்சிட்ட, நீ ஜெயிச்சிட்டப்பா. நீங்கள் சொல்லுங்கள் சார். தினசாக யோசிக்கக்கூடிய தனுசு உங்களுடைய புதுசாக வாழ்க்கையில் வந்து சந்தோஷங்களை சந்திக்கக்கூடிய ஆண்டாக 2026 அமையும். குறிப்பாக தங்கம் அப்படிங்கிறது வந்து அங்கம் முழுவதும் வாங்கி போடக்கூடிய அளவுக்கு, அல்லது அடமானம் வைத்த தங்க நகைகள் வந்து வெகுமானத்தோடு மீட்கக்கூடிய அளவுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக 2026 அமையப் போகுது. தங்கத்தினுடைய விலை உச்சத்தில் இருக்குதே, வாங்க முடியுமா அப்படின்னு அச்சப்பட வேண்டியதில்லை. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் 2026 ஜூன் மாதம் முதல் வாரத்தில் வந்து அவர் குரு பகவானே உச்சம் அப்படிங்கிற அமைப்புக்கு போகிறதுனால அச்சம் இல்லாமல் தங்கம் வாங்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அமைப்பும் சிறப்பு விலையும் உச்சமாக தான் போகுது. இல்லை, அவருடைய நாளான குருவாரத்திலேயே வராரு. அது ரொம்ப அது அன்னைக்குள்ள நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா ரோகிணி பிரகாசிக்க வைக்கக்கூடிய சந்திரன் ரொம்ப உச்சமாக இருக்கக்கூடியது. அதனால் தனுராசி அனாவசியமாக கவலைப்படாதீங்க, நல்லாயிருக்கும். நம்ம அடுத்தது மகரத்துக்கு வந்துடுவோம். மகர ராசி உண்மையிலேயே பெரிய திருப்பத்தை அடைய போகுது. ஒரு 7 வருஷமாக மகர ராசிக்காரங்க நல்லா இல்லை. இந்த 7.5 சனி அமைப்பில் மகர ராசிக்காரர்கள் அதுலேயும் குறிப்பாக ஒரு 5 வருஷமாக நிறைய பேர் வந்து அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றார் போல் நல்லா இல்லை. குடும்பம் நல்லா இல்லை, தொழில் நல்லா இல்லை, வேலை நல்லா இல்லை, பண இழப்பு, கடன் தொல்லைகள், ஆரோக்கிய குறைவுகள், இது எல்லாமே 2026 ஒரே வார்த்தையில் சொல்லப்போனால் 2026 இஸ் மகர ராசிக்காரங்களுக்கானது. அந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். 7.5 சனி விலகினா கூட இன்னும் அந்த பாதிப்புகள் என்னங்க 7.5 சனி விலகிடுச்சுன்றீங்க, இன்னும் விலகின மாதிரி தெரியலையன்றவங்களுக்கு இந்த ஆரம்பத்திலிருந்தே, ஏன்னா இப்போ உண்மையிலேயே உச்சகுரு வந்து ஜூன் மாதத்துக்கு பிறகு பார்க்க போகிறார். ராசியையும் பார்க்க போகிறார், ராசிநாதனையும் பார்க்க போகிறார். ஒட்டக்குத்தன் பாட்டுக்கு ரெட்டை தாழ்பால்னுவாங்க. பழம் நழுவி பாலில் விழுந்துச்சுன்னு சொல்லலாம். ஆக 7-8 வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த, கல்யாணம் ஆகாத, கல்யாணம் ஆகிய நிம்மதி இல்லாத, குழந்தைகளால் நிம்மதி இல்லாத, தொழிலால், வேலையால், வியாபாரத்தால், உடம்பால், மனசால், சுகத்தால் எல்லா விதத்திலும் அடிபட்டு போய் கொஞ்சம் நமக்கு விடிவு காலம் வராதான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற அத்தனை மகர ராசிக்காரர்களை நல்லா இருக்க போகிறீங்க. இதை வந்து 2027ஆம் ஆண்டு சொல்லுவீங்க. நானே சொல்கிறேன், 2026ன்றது அவங்களுக்கு வந்து முயற்சி திருமண ஆக்கும்ன்றான். அதோட ஓகே, அதுக்கப்புறம் முயன்றின்மை இன்மை பெருக்கும், அதெல்லாம் நமக்கு வேண்டாம். முயற்சி திருமண ஆக்கம், அவங்களுடைய சிந்தனைகள், அவங்களுடைய செயல்கள் எல்லாம் பார்த்தீங்களா பாசிட்டிவ் மைண்ட். இது வரலும் பாசிட்டிவாக இருந்தவங்களுக்கும் சரிங்க, நெகட்டிவாக இருந்தவங்களுக்கும் தெரியும், எல்லாமே ஒன்றா தான் இருந்தாங்க. அவர் கண்ணு பல்ப் அடிக்கல, அவர் மகரம் கிடையாது. இல்லை, அவர் வீட்டில் யாரும் மகரம் இல்லை, தெரியுது. அப்போ மகர ராசி பற்றிலும் சுறாமீன், சுறாமீனுங்கிறது எதுனாங்க காட்சி பொருள்னு சொல்கிறாங்களே. இப்போ அந்த பூனை எல்லாமே அப்படியே பார்ப்பாங்க. அது வந்து ஒரு காட்சி பொருள்னா ஒரு அதிசய பிறவி மாதிரி. மகர ராசி பொறுத்தளவே ஒரு அதிசயம் நிறைந்த, ஆமாம், திரும்பி பார்க்கையும் அப்படி பார்க்கும். ஏன்னா அது ஒரு மேக்னெட்டிக் ராசி. நிச்சயமாக இந்த 2026ன்றது அவங்களுக்கு ஒரு புதிய உத்வேகம், புத்துணர்ச்சி எல்லாமே கிடைக்கும். இவ்வளோ நாள் இருந்த கஷ்டம் இதுவாயிரும். கஷ்டமே இல்லை அவங்களுக்கு. மகரத்துக்கு நிகரம் இல்லை அப்படிங்கிற பழமொழி இருந்துகிட்டு இருக்குது. தகரமும் தங்கமாகும். சார் எல்லாரும் ஆரம்பிச்சீங்கன்னா என்ன ஆவறது? மகரம் நகரத்தாழ்வார், மகரத்தார் நகரத்தாழ்வார். இதுக்கு இல்லையா ஒரு எண்டு? மகரத்துக்கு நிகரமில்லை அப்படிங்கிற பழமொழி கேட்டிருப்போம். அந்த பழமொழி வாழ்க்கையில் பலிதமாகக்கூடிய, சாதாரண தகரத்தை கூட தங்கமாக மதிக்கக்கூடிய ஒரு அங்கம் மகர ராசிக்கு உண்டான மிகப்பெரிய இயல்பு. அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் வந்து பொருள் சேர்க்கக்கூடிய, கடவுளுடைய அருள் அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. குறிப்பாக திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகக்கூடியது. திருமணம் ஆகுது அப்படிங்கிறது எல்லா ராசிக்கும் சொல்லலாம். மகர ராசியை பொறுத்தளவுக்கு மறுமணம் இல்லாத திருமணம் அமையக்கூடிய ஆண்டாக 2026 அமையும் அப்படிங்கிறது உண்மை. ராசி அதிபதி சனி பகவான் மிகப்பெரிய ஒரு சம்பாத்தியத்தோடு இருக்கிறதுனால, மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிறதுனால
எந்த இடத்துக்கு போனாலும் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பு கிடைக்கக்கூடியது. முன்பின் தெரியாத இடத்துக்கு போனால் கூட முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஆண்டாக 2026 மகரத்துக்கு அமையும். மனம் போல மாங்கல்யம் அவர் சொன்ன மாதிரி 7ஆம் இடத்துல உச்சகுரு வரார். லவ் மேரேஜ் நடக்க போகுது, அம்மா அப்பா ஒத்துக்க போகிறாங்க. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு 7ஆம் இடத்துல உச்சமாக இருந்து, அப்புறம் அந்த குரு எங்கெங்கிருந்து இந்த மகர ராசிக்கு ஃபேவரான இடங்கள்லாம் இருக்க எல்லா 12 கட்டமும் மோசம் இல்லையே. அந்தந்த இடங்களை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூங்கின்று இந்த சனியினுடைய ஒரு அழுத்தத்தால் ஏற்கனவே கொஞ்சம் மகரகும்பம் கொஞ்சம் டல்லு தான், இல்லையெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் அப்பப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள், கிரக மாற்றங்கள் வரும்போது ஒவ்வொரு நாளுமே இந்த 2026 பயங்கரமாக ஒரு லாபத்தை கொடுத்து சௌக்கியத்தை கொடுத்து நல்ல விஷயங்கள்லாம் வீடுகளில் மங்களகரமான விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு உண்டு. ஏன்னா இந்த 7லேருந்து 7ஆம் பார்வை நிறைய ராசியை பார்க்குறது இல்லையா, ராசிநாதனையும் பார்க்குறது ரொம்ப ஒரு சக்தி. அதனால் மகர ராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டாம். ஆனால் கடமையை சரிவர செய்ய வேண்டும். அந்த சனி கொஞ்சம் அப்படியே தேருக்கு முட்டி கொடுக்குற மாதிரி சனியினுடைய இது இருக்கும். கடமையை செய்யணும், காலத்தில் செய்யணும், லாபத்தை அனுபவிக்கணும். கும்பத்துக்கு எப்படி இருக்க போகுது 2026? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 7.5 வந்து என்னென்னவோ நடக்குது. சொல்லுங்கய்யா சொல்லுங்க. ஆனால் ஒன்று நீங்கள் சொல்கிறது வந்து ராசி பலனில் வந்து விட நீங்கள் கெஞ்சறது தான் அதிகமாக இருக்குது சார். எப்படின்னா கும்பராசி பொறுத்தளவு எப்பவுமே குபேரன் பிறந்த ராசி. கரெக்டாக குபேரன்லேருந்து ஆரம்பிக்கிறீங்க. ஆமாம் சார், குபேரன் பிறந்திருக்கிறாரு. ராசியாதிபதியே சனி பகவான். அதனால் எப்படி தன் கண்ணே தானே குத்திக்க முடியுமா? முத்திக்க முடியாது. அதனால் கும்பராசிக்கு இந்த சூப்பராக இருக்கும். அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக கட்டம் எப்படி இருக்கு அது வேற, பொது பலன் தானே கேட்குறோம். அது வந்து தனிப்பட்ட முறையில் அவர் பிறந்த டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாம் இருக்குது. அவர் என்ன லக்கணத்தில் பிறந்து லக்கண கஸ்பா இல்லை ராசி கஸ்பில் பிறந்தாரா, இதெல்லாம் இருக்குது. அது நம்ம தனியாக பேசிப்போம். ஆமாம், கும்பத்துக்கு இப்போ வந்து நல்லா இருக்கு. 2026 கும்பராசிக்கு நல்லாவே இருக்கு. போருமா? அனாவசியமா ஐயோ எப்படி போவோம் எப்படி போவோம் எப்படி போவோம்னு பண்ணிருந்தேன்னா அப்படி தான் போகும். இன்னைக்கு நல்லா இருக்கு, நாளைக்கு போது விடுகிறது நல்லா இருக்கு, சார்ஷியல் சொல்லிட்டா 2026ன்னு நீங்கள் ஒரு திட நம்பிக்கையோடு இருக்கணும். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய். பாசிட்டிவிட்டி. எஸ். கும்பராசிக்காரங்க மனைவிகிட்ட வாங்கின உதையெல்லாம் கொஞ்சம் கம்மியாக போகுது, நிற்காது. இந்த வருஷம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கம்மியாகும். ஏற்கனவே ரொம்ப பக்கத்துல இருந்து பார்த்தா மாதிரியே நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க பாருங்க. பிடிக்காதரா வீட்டுல மாட்டிப்பேன். அதனால இது வரைக்கும் ஆணுக்கு ஒரு வருமானம் இல்லாத சூழல், பெண்கள்கிட்ட ஒரு கருத்து வேற்றுமை ஏற்பட்டிருந்த ஒரு நிலைமை, முக்கியமாக உங்களை மாதிரியாக கொஞ்சம் நிராதரவாக இருந்த ஒரு இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே பெரிய ஒரு உயர்நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த 2026 கண்டிப்பாக பிறக்குது. சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய அழுதவங்க நீங்கள் தான், கும்பராசிக்காரங்க தான். 12 ராசியில் கும்பமே காணாது போயிடுச்சுன்னா நிறைய பேர் கமெண்ட் கொடுத்தீங்க. எஃப்எம்ஐ பார்த்தது எஃப்எம்ஐ கேட்டது எல்லாம் நிறைய கும்பராசிக்காரர்கள் தான். அவங்க எல்லாம் நல்லா இருக்க போறீங்க. இது போதுயா சார். கும்பராசியை பொறுத்தளவுக்கு குடும்பம் குழந்தை குட்டின்னு வந்து சந்தோஷமாக குதூகலமாக இருக்கக்கூடிய ஆண்டாக 2026 அமைய போகுது. குடும்பமே இல்லாதவங்களுக்கு நல்ல குடும்பம் அமைகிறது. அதே மாதிரி குடும்பத்தோடு இருக்கிறவங்க வந்து பிரிஞ்சிருப்பீங்க இல்லையா, பிரிஞ்சிருக்கிறவங்களாம் ஒன்று சேரக்கூடியது. குடும்பத்தில் வந்து வாதம் வாக்குவாதம் இதெல்லாம் விலகி வாழ்க்கைக்கான ஒரு அத்தியாயம் ஆரம்பிக்கக்கூடிய சந்தோஷமான ஆண்டாக இருக்க போகுது. இவ்வளவு வருஷமாக கஷ்டப்பட்டு நசுக்கப்பட்ட நீங்கள் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்கக்கூடிய ஆண்டாக 2026 கும்பராசிக்கு அமையும். சார் இப்போ அடுத்தது கடைசி ராசி மீனம். மீனராசிக்காரங்களுக்கு பெரிய ரிலீஃப் இருக்கும், உண்மைதான். அதாவது இப்போ ஜென்மச்சனியில் இருக்குது 2025 என்ன இருந்தாலும் ராசிநாதன் உச்சமாகிறார். ஜென்மச்சனியிலேருந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க உண்மையிலே நல்லா இல்லை. கீழே கமெண்ட் வரதெல்லாம் பாருங்கள். ஐயோ நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன். புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி, இந்த தடவை ரேவதி நட்சத்திரக்காரங்களும் கொஞ்சம் பாதிப்புகளை அடையத்தான் போகிறாங்க. வரப்போகுது. 12 ராசிக்காரர்களுக்கும் சரியாக பலன் நல்ல பலனே சொல்ல முடியாது. எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. எல்லாரும் ஒருத்தர் சந்தோஷமாக ஒருத்தர் நல்லா. அப்போ மீனராசிக்கு இப்போ ஜென்மச்சனி, குறிப்பாக 30 வயதுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருஷம் பெரிய அளவில் கை கொடுக்காது. முக்கியமாக லவ் பண்ணாதீங்க, அவ்வளோதான். முக்கியமாக லவ் பண்ணாதீங்க. ஆனால் எதை செய்யக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோமோ அதைத்தான் செய்வீங்க. மீனராசியை பொறுத்தளவு எப்பவுமே பார்த்தீங்களா கவர்ச்சிகரமான ராசி. அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கலான்னு தோணும்.
எப்பவுமே மீனராசி பார்த்தீங்கன்னா அந்த மீன் தொட்டி இருக்குது பார்த்தீங்களா, எதுக்கு வைக்கிறாங்க? அது வீட்டில் எல்லா வீட்லேயும் 2 மீன் இருக்கும் தொட்டிக்குள்ளே, அது எல்லாம் வச்சுப்பாங்க. என்ன காரணம்னா அவங்க இருந்தாங்களா அந்த வீடை வந்து சுபிச்சமாயிடும். எப்பவுமே மீனராசி மற்றவங்களுக்கு பயனுள்ள ராசி. அவங்க ஏன் கஷ்டப்பட மாட்டாங்க? இல்லைன்னு வந்தவங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. ராசியாதிபதி இந்த ஆண்டில் உச்சமாக இருக்கான். அந்த அந்த அவங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்து கொடுத்துருவாங்க. கொடுத்துட்ட பிறகு அப்போ கஷ்டம் தானே, இவங்க கடன் வாங்கி வாழ்க்கை நடத்திட்டு இருப்பாங்க. இந்த மேட்ரு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2026ன்றது மாறி மற்றவங்களுக்கும் கொடுத்த அந்த பலன் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம செஞ்ச தர்மம் தலை காக்குன்றது இந்த மீனராசிக்கு மீண்டும் ஒரு வாழ்க்கை உதயமாகும். ஜென்மச்சனியின் காரணமாக 2ஆக பிரிக்கலாம். 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. 2026 அமோகமாக இருக்கும். 50 வயதுக்கு கீழே 40, 30ன்னு வரக்கூடியவர்களுக்கு ஜென்மச்சனி வயதிற்கேற்றாற் போல் மன அழுத்தத்தை 2026 கொடுத்தே தீரும். உண்மையிலேயே பேரண்ட்ஸ் என்ன வேணாலும் சொல்லலாம், எங்களை மாதிரி பெரியவங்க என்ன வேணாலும் சொல்லலாம். வாழ்க்கையை நீங்கள் தான், சமூகம் தான் உங்களுக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும். சமூகம் வாழ்க்கையில் சில நெகட்டிவான அமைப்புகளை மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு, ஒரு 30 வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு, காதல்னா என்ன, நட்புனா என்ன, எப்படி சம்பளம் கொடுக்காம நம்மளை வேலை வாங்குவாங்க, ஒரு தொழில் பண்ணி எப்படி நஷ்டத்தை அடையலாம், பணம் இல்லைன்னா நம்மளை எப்படி எல்லாரும் மதிக்க மாட்டாங்க, பணம் இல்லைன்னா அப்படியே ஒரு எழுத்தை மாற்றி போட்டு இன்னொரு 3 எழுத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வார்த்தையாக நம்மளை எப்படிலாம் இருப்பாங்கன்ற சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். ஆனாலும் மீனராசிக்காரன் நல்லவன், அவனால் எதையும் சமாளிக்க முடியும். அதனால் சில அனுபவங்கள் இருந்தாலும் நல்லா இருப்பாங்க. இப்போ கிரகங்கள்லாம் சப்போர்ட்டிவாக இருக்குது. சனி ஒன்று தானே தவிர அவங்க என்ன பண்ணலான்னா, சனிக்கிழமையிலேயே இல்லை சதய நட்சத்திரம் கூடிய சனிக்கிழமைகள் இந்த வருஷத்துலலாம் அது வரும். அது திரையோதசின்னு சொல்லக்கூடிய திதிகள் இதெல்லாம் போய் அந்த மீனராசிக்காரங்கள் போய் இறைவனை சிவ வழிபாடோ இல்லை அவங்கவுங்களுக்கு இஷ்ட தேவதைகளை வழிபட்டு இந்த இன்னல்கள் இருந்துன்னா, இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மீனராசிக்கு 5ல் இருக்கக்கூடிய குரு உச்சமாக இருக்கும்போது இந்த சனியினுடைய பாதிப்புகள்லாம் இருக்குது இல்லையா, அது வயசு 30 வயசு இருக்கட்டும், 60 வயசுக்கு மேலே அவனுக்கு ஒரு ரோகம் வந்துடுதுன்னா என்ன பண்ணுறது? முதுமையில் ரொம்ப இளமையான இருக்கணும். இவன் இளமையில் ரொம்ப நாம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ பாக்கி கிரகங்களுடைய ஒரு சப்போர்ட் எல்லாம் பார்க்கும்போது இவங்கள் தன்னை உணர்ந்து செயல்பட்டவர்களே. ஆனால் இந்த 2026 இவங்களை அடிச்சுக்கிறதுக்கே இல்லை. அழுத்தம் திருத்தமாக செயல்படக்கூடிய மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு வாழ்க்கையில் வருத்தம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்துகிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறது பொருத்தமான விஷயம் ஒன்று. இதில் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி குரு பகவான் உச்சம் அப்படிங்கிறது ஓரளவு ஆதாயம், ஓரளவு ஆறுதல் எடுத்துக்கலாம். இருந்தாலும் அதற்கு மேலான ராஜகிரகம் இவங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவான் இருக்கிறதுனால இந்த வருஷத்தில் கொஞ்சம் கவனமாக, சில நேரங்களில் மௌனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில், பல நேரங்களில் மௌனம் இருக்கணும், சில நேரங்களில் கவனமாக அல்லது பல நேரங்களில் மௌனமாக இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருந்துகிட்டு இருக்கும். எது எப்படி பார்த்தாலும் கோச்சார ரீதியான கிரகங்களை பார்த்து நாம் ஆச்சாரப்படுவது அப்படிங்கிறதுக்கு மேலே ஜாதகம், மீனராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். கரெக்டாக உண்மையை சொன்னாங்க. அதாவது என்னதான் இல்லை டாக்டர் ராம் சொன்னது முற்றிலும் உண்மை. ஆமாம், டாக்டர் சொன்னது உண்மையிலேயே. என்னதான் கோச்சார ரீதியாக ஜன்மச்சனி நடந்துக்கிட்டே நெகட்டிவாக இருந்தாலும் பிறந்த ஜாதக அமைப்பின்படி நல்ல தசாபக்திகள் இருந்தால் மீனராசிக்காரங்களுக்கு கஷ்டம் இருக்காது. அதுதான் உண்மை. சூப்பர், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. எல்லாரும் நல்லா இருக்கீங்க. 2026 நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். 2026 எல்லோருக்கும் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ தொடரணும் நம்ம பழக்கம். எல்லாருக்கும் வணக்கம்னு சார் ஸ்டைலில் சொல்லிட்டு, அண்ட் முன்னாடியே சாரும் சொன்ன மாதிரி அவங்களோட பலன்கள் தான் இன்னுமே நிறையா இது பொதுவான கருத்துக்கள் தான் இல்லையா சார்? ஆமாம். ஸோ நீங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறாங்கன்னா அதுலேயே ஃபுல்லாக நம்பிட்டு இல்லாமல் நீங்களும் முயற்சி செய்தால்தான் அது திருவினையாகும். இன்னொன்று இது பொது பலன் தான். இதை தாண்டி ஜாதகத்தில் அவங்க நட்சத்திர பலன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது, லக்னம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, தெசன் ஒன்று இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். தேங்க்யூ. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.